தம்பி மா பத்திரம்பா, பத்திரமா மேல எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. மெதுவா எடுத்துட்டு வாப்பா. என்கிட்ட கொடு, நான் எடுத்துக்கிறேன். இந்தாங்கம்மா. பாத்துமா பாத்து. போது அந்த பேக்கை வாங்கி அந்த ரூம்ல வச்சு. சரிங்க, கொடுங்க. வரேன் சார். வாங்க. ஏங்க, உங்க அம்மா அந்த பெட்டில என்னதான் வச்சிருக்காங்க? அது பரம்பரையா ஏதாவது முக்கியமான விஷயம் அதுல இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நான் கூட அதை பார்த்தது இல்ல. சரி, அதை விடு. பால் காய்ச்ச நேரமாச்சு, வா கீழே போலாம். சரிங்க. சிவசிவா, கடவுளே, நீதான்ப்பா எங்க குடும்பத்தை காப்பாத்து. ரத்னசாமி, டேய் வாடா வாடா வாடா, எப்படிடா இருக்க? பாப்பா வாடா உள்ள வா. வா. வாடா வாடா வாடா, உட்கார் உட்கார் தம்பி. மலரே, 2 டம்ளர் தண்ணி கொண்டாமா. தம்பி, உங்க வாத்தியார் உத்தியோகம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கேன். டேய், நான் சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டியடா. உன் பொண்ணு மலர என் பையன் கட்டிக்கிறதுனா கசகவா செய்யும். ஏய், என் பையன் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வந்திருக்கான்டா. இதான் என் ஒரே பொண்ணு மலரு, பிகாம் படிச்சிருக்கா. குடுமா. ஆமா, தங்கச்சிய கூட்டிட்டு வரல? அதான்டா உன் பொண்டாட்டிய. அவளுக்கு உடம்புக்கு முடியல, ரொம்ப ஆசைப்பட்டா மருமகளை பார்க்கணும்னு. திடீர்னு உடம்புக்கு சுகம் இல்லாம போயிட்டா. ஆமா, உன் வீட்டுல யாரும் இல்லையா? ஏன், எல்லாரும் இருக்காங்களே. இது என் பையன். வணக்கம். வணக்கம். வேதவல்லி, ஏன் வேதவல்லி? இருங்கப்பா, நான் அம்மா வர சொல்றேன். சரி, வர சொல்லுமா. அப்புறம்டா, குற்றாலம் பக்கத்துல உனக்கு 2 ஏக்கர் வயல் இருந்தது, என்னடா பண்ண? அதெல்லாம் வித்துட்டேன்டா. வித்துட்டியா? இப்ப குடி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலயே. யாரையாச்சும் பாத்துட்டா உடனே உனக்கு வீரம் வந்துருமே. வேறையா சொல்ற? இதுங்க 2ம் போட்டோம், வச்சுக்கிறேன் உன்ன. யாரையா நீங்க? அதுமா, இது என் பால்ய சிநேகிதன், பக்கத்து ஊர் தான். அது அவன் பையன். என்ன விஷயமா வந்திருக்காங்க? எல்லாம் நல்ல காரியமா தான் வர சொல்லி இருக்கேன். அதான் என்னன்னு சொல்லுங்க. அது வந்துமா, நம்ம மலருக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி இருந்தல்ல, அந்த விஷயமா தான் வந்திருக்காங்க. நம்ம மலரு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஆமா. என்னங்க நீங்க முதல்ல சொல்லக்கூடாதா? வணக்கங்க. வணக்கம். வீட்டுல வரலீங்களா? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு வருவாங்க. வரட்டும். என்ன சாப்பிடுறீங்க? பரவாயில்லைங்க, ஒண்ணும் வேண்டாம். ஏங்க, மலர வர சொல்லுங்க. அதெல்லாம் அப்பவே தண்ணி கொடுத்துட்டு போயிடுச்சு. ஓ, அதெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சா? என் பொண்ணு பிகாம் படிச்சிருக்கா, நல்லா வளர்த்திருக்கேன், படிக்க வச்சிருக்கேன். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா தம்பி? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தம்பி என்ன பண்றீங்க? பையன் எலிமெண்டரி ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கான். ஆஹா, சுனாமி ஸ்டார்ட் ஆயிடும் போல இருக்கு. வாத்தியாரா? மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? 12,000 ரூபாங்க. 12,000-மா? மலரே, அம்மா கூப்பிட்டீங்களா? மலரு இங்கேதான் இருக்கியா? கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரணும்னு சொன்னியே, போலியா? போலமா. சரி, அது போய் வாங்கிட்டு வந்துரு. இரு, நானே வரேன், கூட வா. வள்ளி, வீடு தேடி நம்ம மலர பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஒண்ணுமே சொல்லாம போனா என்ன சொல்ல? என்னத்த சொல்ல? உன் சிநேகிதன் பையன் வானத்துல என்ன ஏரோப்ளேன் ஓட்டுறானா இல்ல கடல்ல கப்பல் தான் ஓட்டுறானா? பக்கத்தை வாத்தியார் வேலை தானே பாக்குறான். உன்ன மாதிரியே ஆளை புடிச்சிட்டு வந்திருக்க பாரு. 12,000 சம்பளமா? என் மகளுக்கு சோப்பு சீப்பு வாங்கவே பத்தாது, இதுக்கு என்ன பண்ணுவா? ஏங்க, இந்த ஆள் தான் கூப்பிடுறாருன்னா நீங்களும் கூறுகட்டத்தனமா வந்திருக்கீங்களே.
பொண்ணு கெட்டு வரதுக்கு முன்னாடி தராதரம் பார்க்க மாட்டீங்க? என்ன ரத்னசாமி இது? இதுக்காகத்தான் உன் வீட்டுக்கு எங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னியா? தப்பா பேசாத. வீடு தேடி வந்தவங்கள மரியாதை இல்லாம பேசாத வேதவல்லி. யோ, முதல்ல வேதவல்லின்னு கூப்பிடுறத நிறுத்து. ஒரே பொண்ண ஓவியமா வளர்த்து வச்சிருக்கேன். கழுத்து நிறைய நகை போட்டு கார் வாங்கி கொடுத்து ஆடம்பரமா கல்யாணம் பண்ணலான்னு இன்ஜினியர் மாப்பிளையா, டாக்டர் மாப்பிளையா, கலெக்டர் மாப்பிளையான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கூட்டிட்டு வந்திருக்கிறாரு வாத்தியாரு. நான் எசகு புசகா ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வெளியே போயிடுங்க. அம்மா, அப்பாவுடைய ஃப்ரெண்டுமா, அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுமா. வீடு தேடி வந்தவங்களை அவமானப்படுத்தாத. இவருக்கே இங்க மரியாதை கிடையாது, இவரு கூட்டிட்டு வந்தவருக்கு வேற மரியாதை வேணுமா? போடா இவன. ரத்னசாமி, ஊர்ல வசதி வாய்ப்போட வாழ்ற பழைய ஃப்ரெண்டு கூப்பிடுறியன்னு வந்தேன். ஆனா இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. என்னை பத்தி விடு, ஆனா நீ இப்படி ஒரு நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கியே, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சரிம்மா, நீங்க நினைச்ச மாதிரியே உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. வாடா போலாம். பெரிய சித்தர் இவரு, சாபம் விட்டுட்டே போறாரு. போயா. எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இத பாரு, இன்னொரு வாட்டி எவனாவது வந்தான் தண்ணி கொடுத்தேன்னு சொன்னேன், உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன். எங்க இருந்தாலே பேர சொல்லியோ கூப்பிடுற? யோ, இங்க வாயா. ராஜா என்பார் மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ, அதில் உறவும் இல்லை ஒரு பிரிவும் இல்லை, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானும். ஏய், ஏன் ஆடுற? என்னதுக்காக ஆடுற? இப்போ சரியா இல்லை. வீட்டில் மச்சான் இருக்கிறான், மச்சினிச்சிலாம் இருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு போய் அங்கே எதுவும் உளரக்கூடாது, காலில் அப்படியே பிறலக்கூடாது. ஸ்டெடியாக நேராக போகணும். ஓகே, அப்போ தான் உனக்கு மரியாதை இருக்கும். கொஞ்சமாக குடி. ஓகே, இப்போ ரெடியா? ரெடி கோ. அள்ளி தண்டி கால் எடுத்து அடிமேல் அடி எடுத்து. சரி, சபாஸ்ரா பிரில்லியன்ட்ரா. எப்படா அப்படியே நூல் கட்டின மாதிரி ஸ்ட்ரெயிட்டு இந்த சிங்கண்டா நீ. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உன்னால மட்டும்தான்டா முடியும். இதுதான் ராஜ நடன்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணினா நீ குடிச்சேன்னு ஒரு பயம் நம்ப மாட்டான். இப்போ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. போய் சைலண்டா சாப்பிட்டு படுத்துக்கோ. நடையா இது நடையா உருமா. நாடகம் ஒன்று நடக்குது. நடையா தருகிறது. என்னது? எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. எனக்கு அந்த பக்கம் போகணும். அதுக்கு எந்த பக்கம் போகணும்? எந்த பக்கம் போகணும்னு சொல்லு, அந்த பக்கம் காட்டுறேன். ஓ, நான் அந்த பக்கம் போகணும்னா எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கம் போகணும்னா எந்த பக்கம் போகணும்? அந்த பக்கம் போனா ஊருக்குள்ள போவ, இந்த பக்கம் போனா மேலோகம் தான் போவ. ஓ, மேல்லோகமா? நான் இப்ப அங்கதான் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறேன். அதனால நான் அந்த பக்கம் தேவையில்ல, நான் இந்த பக்கமாவே போறேன். இந்த பக்கம் ஆவி நடமாட்டம் அதிகமா இருக்கான், இந்த பக்கம் போக கூடாது. ஆவியா? ஆமா. ஆவினா இந்த நேரத்துல கூட இட்லி சுடுறாங்க. நம்மளையே கலாய்க்கிறாராம். ஏய், இது இட்லி ஆவி இல்ல, இங்கிலீஷ் பட ஆவி. இங்கிலீஷ் பட ஆவியா? ஓ, யூ மீன் எக்ஸார்சிஸ்ட், கான்ஜரிங், இந்த ரிங்கு படத்துல வருமா அந்த பேயா? அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஆவி, ரத்த கட்டரி, மோகினி பிசாசு, குட்டிச்சத்தான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா ஆசை, எனக்கு அதுக்கு தான் வேணும். எனக்கு பேயெல்லாம் மீட் பண்ணணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பேய்க்கெல்லாம் பேன்னு பார்க்கணும்னு ஆசை. விட்லாச்சேரியா படத்துலாம் பார்த்தா கூட இந்த பேனுக்கெல்லாம் முடி பயங்கர நீளமா இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ரத்த காட்டேரி பேய் என்ன பார்த்தது பித்தம் தெளிச்சு ஓடியே போடும். நான் போய் அனுபவிச்சிருக்கேன் பாரு. என்னடா இது மழை பாரியா? உனக்கு அந்த மாதிரி ஆகணுமா? உயிர் போயிடுமா? இந்த எம்டி பாட்டில் எதுக்காக வச்சிருக்கேன்னா உனக்கு தெரியுமா? தெரியாதா? நான் என்ன பண்ணுவேன், போகும்போது எதனா ஒரு பேய் பிசாசு பிடிச்சி இதுக்குள்ள அடிச்சு அப்படியே சீல் பண்ணுவேன்.
வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான், அப்படியே மண்டல தட்டி அதை அப்படியே ரிலீஸ் பண்ணுவான். நல்ல ஆளியா இப்ப எதுக்காக இதை போட்டு பிடிச்சி அழைச்சிட்டு போறேன்னா, போகும்போது எனக்கு பேச்சு துணைக்கு யாரோ ஓணும்ல. பேய் பேய் நீ என்ன பேய், உனக்கு எவ்வளோ பேய் அப்படின்னு கேட்டு போயினே இருப்பான். வழி இந்த பக்கம் தான். போ போ போ. ஓகே, சாரி ஃபார் தி ட்ரபிள். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுடா. நான் சொல்லு. காலை மட்டும் எடுத்து அந்த பக்கம் வச்சிருக்கியா ப்ளீஸ்? இப்படியா? இப்ப நீ என்ன கலாகிறியா? ஓ குண்டு கால் இல்ல, என் சின்ன கால், அதை எடுத்து எப்படி வரியா? வாய் கூட அதை பார்த்து ஜாக்கிரதை. தேங்க்யூ காட் பிளஸ் யூ. நாளா பெரிய பேய் பயமுறுத்துறீங்க. உனக்கெல்லாம் பாட்டாதான் புத்தி வரும். போ. பேய்களா பூதமா ஆவியாளுதா, பேய்களா பூதமா. என்னடா ஆவிங்க வீணுங்க, ஒரு ஆவியும் காணும் பாவியும் காணுங்க. இது யாரு? ஓ, ஆவிகளுக்கெல்லாம் காவல் காப்பவரா நீங்கள்? வணக்கம். ஹலோ, மைக் டெஸ்டிங். லேடிஸ் பேய் அண்ட் ஜென்டில்மேன் பேய். இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா காதுல கேட்டுருங்க. தூக்கு போட்டு செத்தவங்களா இருந்தாலும் சரி, தூக்க மாத்திரை போட்டு செத்தவங்களா இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ் கம்பெனியால ஏமாந்து செத்தவனா இருந்தாலும் சரி, +2ல ஃபெயில் ஆகி செத்தவனா இருந்தாலும் சரி, காதல் தோல்வியில செத்தவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. நான் இருக்கிறேன். உங்க பிரச்சனை எல்லாத்தையுமே நான் தீர்த்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாருமே வயிற்று பசிலே இருக்காதீங்க. பிகாஸ் நான் சிக்கன் வச்சிருக்கிறேன், லெக் பீஸ்லாம் கூட இருக்குது. அதை நான் உங்களுக்கு டைனிங் டேபிளில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை அழகாக சாப்பிடுவீங்களா? ஓகேயா? இப்போ நான் என் பொண்டாட்டிக்காக ஆசை ஆசையாக வாங்கின சிக்கன் பீஸ்லாம் உங்களுக்கு வைக்கிறேன். ஓகே, கமான் 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 கமான். ஏய், நான் என்ன உங்களை மாதிரி மிரட்டியா கூப்பிடுறேன்? எவ்வளோ பதவிசா பணிவா உங்களை எல்லாரும் கூப்பிடுறேன். வரமாட்டீங்க? ஏய், தில்லான ஆம்பளையா இருந்தா சி, ஆம்பளையா பொம்பளையான்னு எப்படி ஆவியை கண்டுபிடிக்கிறது? அதுதான் உருவமே கிடையாது. சரி, இதை பாரு, தில்லான ஆவியா இருந்தா இப்போ என் கூட சிக்கன் லெக் பீஸ் சாப்பிடணும். ஓகே, சேலஞ்ச். தில்லான தைரியமான ரோஷமுள்ள பயமில்லாத ஆவியா இருந்தா இந்த நிமிஷம் இப்போ இங்க சிக்கன் பீசஸ் சாப்பிடணும். ஓகே, ஏய் வா. என்னோட இடத்துக்கு என்னையே கிண்டல் பண்றியா? தைரியம் இருந்தா என் சிக்கன் லெக் பீஸ் எடுத்து கட்சி சாப்பிட்டு பார்க்கலாம். கமான் கமான் கமான். என்னது போதை அதிகமாயிடுச்சா? லெக் பீஸ் தான் நடக்கணும், இதெல்லாம் ஏன் பறக்குது? ஐயோ, கரண்ட் வந்துச்சுப்பா. பேய் அழகாகுது. மறுபடி நான் கூப்பிடலாமா உங்க? ஐயோ, நல்ல காஸ்டியூம்ல வேற போட்டுக்குது. ரவுண்டு கட்டி அடிக்குது. அப்பா, ஐயோ காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்களா ப்ளீஸ். ஐயோ பேயா, நீயே என்னை காப்பாத்த. ஐயோ, இனிமேல் வரலாம் பேச மாட்டேன், மன்னிச்சிரு. ஐயோ, எவனாவது காப்பாத்துங்களே. எங்கடா போட்டுங்க எல்லாம்? ஐயோ,
நல்லா இருந்த சொக்காலாம் கீழே பூச்ச வீட்டு இப்போ என்ன பதில் சொல்றது? ஐயோ அப்பா ஓடு ஓடு. அண்ணன் நட நடந்து வந்த உடனே எப்படி பின்னங்கால் தலையில எடுக்க ஓட வச்சிருச்சடா. ஐயோ போதெல்லாம் தெளிஞ்சு போயிடுச்சு. அம்மா ஐயோ அம்மா. என்னடி ஹோம்வொர்க் பண்ணல? சுகாமி என்னங்க எங்க என்னாச்சுங்க? என்னங்க? ஐயோ மாமா என்னாச்சுங்க? என்னங்க மாமா என்னாச்சு? ஐயோ பாத்துங்க. ஐயோ மாமா என்னங்க? மாமா என்னது? என்னங்க? என்னாச்சு? டேய் தண்ணி குடுறா. இல்ல இங்க இல்ல தண்ணி இல்ல இங்க. அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கு பாரு. எடு எடு. அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற தண்ணி எடுத்து கொடு. எடுத்து கொடு. மாமா என்னாச்சு இவருக்கு? மாமா என்னாச்சு? மாமா என்னங்க நீங்க தண்ணி இதே எடுக்கறீங்க? என்னங்க? மாமா என்னாச்சு? என்ன பண்றாரு இவரு? என்னங்க ஏங்க தண்ணி எல்லாம் ஊத்திக்கிறீங்க? என்ன மாமா இது? என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி தண்ணி எல்லாம் ஊத்திக்கிறீங்க? என்னங்க ஷர்ட் எல்லாம் மாமா என்னாச்சு கேக்குறல? என்ன இதெல்லாம்? என்னங்க? அக்கா என்னங்க ஆச்சு உங்களுக்கு? மாமா என்னங்க என்னங்க மாமா என்னாச்சு? என்ன நடந்ததுங்க? சட்டை எல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு. சட்டை போட்டா கீழே சட்டை எங்க இருக்கு? டேய் என்னடா ஆச்சு இவருக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? கேக்குறல சொல்லுங்க. கேட்டிட்டு இருக்கல. யாரும் பேசாதீங்க. என்னாச்சு மாமா? ஏய் மாமா என்ன? பாத்துங்க. ஐயோ என்னங்க இவரு? என்னடா இது? ஏன் இப்படி பண்றாரு? முருகா 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 முருகா. அப்பனே முருகா இந்த பேய்கிட்ட எனக்கு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஐயோ இனிமே அந்த பேய்கிட்ட மாட்டவே கூடாது. ஐயோ 33 கோடி தேவர்களே நீங்களும் தான் எனக்கு என்னாச்சு இவருக்கு? காக்க காக்க கனகுவேல் காக்க நோக்க நோக்க நெடிவேல் நோக்க வயசுல மந்திரத்தெல்லாம் வளர்றேனே. ஐயோ தாயே உனக்கு கோடி வந்தனம்மா. தாயே வெளியில இருக்கிற பேய்களை விட வீட்டுக்குள்ள இருக்கிற பேய்ங்க எவ்வளவு பெட்டர்னு எனக்கு உணர்த்தினதுக்கு ரொம்ப நன்றி தாயே. ஆனா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு துர்பாக்கியமான நிலைமையை எனக்கு கொடுத்துறாத தாயே. ஏக்கா என்னாச்சு உன் வீட்டுக்காரருக்கு? தெரியலடா நானும் உன்ன மாதிரி தானே நிக்கிறேன். இந்த மனுஷனை கட்டின காலத்துல இருந்து நான் இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏய் வாடி தொடைக்கலாம். எல்லாம் நம்ம தலை எழுத்து. நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அதெல்லாம் ஒரு சின்ன குழந்தை பண்ண தப்பு மாதிரி நினைச்சு மறந்துரு சாமி. அம்மா பூ ஊஞ்சது நல்ல சகுனம் தாயே. தேங்க்ஸ்மா. ஆஹா நாம உள்ள ஒரு அவலமான நிலைமையில வந்ததே இதுங்க எல்லாம் பாத்துடுச்சே. இதுங்களை எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு ஏதாவது டிராமா போடணுமே. உன் அருள் இருக்கும்போது டிராமாக்கு பஞ்சமான போட்டுருவோம். அது மேட்ரு. முருகா ஓம் முருகா ஓம் முருகா. மச்சான் தொட்டு ஒத்திக்க மச்சான். என்ன ஒத்திக்கோன்றல? ஓம் முருகா ஓம் முருகா ஒத்திக்கோ. ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா. என்னங்க என்னங்க நீங்க இந்த நேரத்துல கற்பூரத்தை கொளுத்திட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? தொட்டு ஒத்திக்கோ. நேரம் கெட்ட நேரத்துல தானே இந்த நாட்டுல எல்லாமே நடக்குது. மாமா பக்தியோட கும்புற மாதிரி தெரியலையே, ஏதோ பயத்துல கும்புற மாதிரில இருக்க. ஏதோ ஒண்ணு கும்புற மாதிரி தெரியுது இல்ல? அப்புறம் என்ன சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்னோட பெருந்தொல்லையா போச்சு. ஏன் மாமா சட்டை ஓவரா கிழிஞ்சிருக்கு? அடி பலமா? ஆமா கொஞ்சம் ஓவர் தான். யாருக்கு? அவங்களுக்கு தான். அவங்களுக்குனா ஏங்க புரியுற மாதிரி சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் இரு அமைதியா இரு சொல்றேன். நீ ஆசையா சிக்கன் லெக் பீஸ் கேட்டியா? நான் உனக்காக ஆசையா பள்ளிப்பாளையம் போய் பரபரப்பா சிக்கன் லெக் பீஸை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேனா வர வழியில பாக்குறேன் நம்ம மகா மாதிரியே ஒரு அழகான பொண்ணு. முன்னால அந்த பொண்ணு ஓடிட்டு இருக்குது,
பின்னாலேயே 2 பேரும் அந்த பொண்ணை பயங்கரமா துரத்திட்டு இருக்காங்க. இதான் நான் பார்த்துட்டேன். விடுவேனா? நான் அவங்கள விரட்ட, அவங்க என்ன விரட்ட, நான் அவங்கள துரத்த, அவங்க என்ன விரட்டிக்கிட்டு ஓட, அவங்க என்ன அடிக்க, என்ன அவங்க அடிக்க, அவங்க என்ன அடிக்க, என்ன அவங்க அடிக்க. புரியுது மாமா. அவங்க உங்களை அடிக்க, உங்களை அவங்க அடிக்க நல்லா புரியுது. அவசரப்படாத, முழுசா கேளு. இது வரைக்கும் இந்த மாமா கையால் அடிச்சு பார்த்திருப்ப, கம்பால் அடிச்சு பார்த்திருப்ப, கட்டையால் அடிச்சு பார்த்திருப்ப. முதல் தடவை சிக்கன் லெக் பீஸால் அடிச்சதை நீங்க பார்த்திருக்கணும். அதை பார்க்கறதுக்கு கண்கோடி 1000 ஓணும் உங்களுக்குலாம். அடினா அடி, உன் வீட்டு அடியில என் வீட்டு அடியில அங்க பிடிச்ச ஓட்டம் தான். நம்ம வீட்ல வந்து நின்னு இருக்கீங்க. நான் இல்லம்மா, அவங்க. ஆமா, வெறி பிடிச்ச நாய் துரத்துன மாதிரி ஓடி வந்தீங்க. மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி இருந்தது. என்ன ஆச்சு? தெரிஞ்சு போச்சா? சரி மாமா, அவனுங்க ஓடிட்டானுங்கல்ல, அந்த பொண்ணு எங்கயாவது மாட்டிக்கிச்சா? அந்த பொண்ணு எங்க மாட்டிக்கிச்சு? நான் எல்லாம் மாட்டிக்கினேன். என்னது? பொண்ணை பத்திரமா காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல நான் எல்லாம் மாட்டிக்கினேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து அதுக்கு தேவையான அறிவுரையெல்லாம் சொல்லி அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேரம் இங்க வந்து இப்ப உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். சரி, நடு வீட்ல ஏன் குளிச்சீங்க? வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலா நீ கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. வெளியே போயிட்டு இருட்டுல நம்ம திரும்பி வரும்போது ஏதாவது காத்து கருப்பு நம்மள அட்டாக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி அட்டாக் பண்ணிருந்தா அதுங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல நம்ம தலைக்கு தண்ணி ஊத்திக்கணும். அதனாலதான் நான் வந்த உடனே தலைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டேன். என்ன ஒண்ணு, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஓவரா டைனிங் ஹால்லயே தலைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டேன். ஏய், என்ன நீ நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறதுல என் பொண்டாட்டி தான் எக்ஸ்பர்ட். நீ அவளோட பயங்கரமா கேள்வி கேட்கற. போங்க போங்க போங்க, எல்லாரும் வேலையை பாருங்க, போங்க. முடிஞ்சதா உங்க கலாட்டெல்லாம்? இப்போ உட்காந்து சாப்பிடலாமா? உட்காருங்க. ஒரு பானை மனுஷன் மாதிரியா இருக்கீங்க நீங்க. பசிக்குதுக்கா? இத கொண்டு வர. என்னாச்சுப்பா? நீதானா? ஏய், சிரிக்காதிரி. முதல்ல இவளுக்கு பல்ல சரி பண்ணிடி. பாக்க பேய் மாதிரியே இருக்குடா. என்ன கோராமடா இதெல்லாம். அக்கா சீக்கிரம் பசிக்குது. ஹலோ, கிளம்பிட்டீங்களாப்பா? ஆமாண்டா கண்ணா, குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்காக அலமேலு மங்காபுரத்துக்கு போயிட்டு இருக்கோம். நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட. எங்கப்பா, இன்னைக்கு முக்கியமான செமினார் இருக்கு. டெல்லியில இருந்து வர சீனியர் ப்ரொஃபசர் வராரு. நான் தான் அம்மா கிட்ட காலையிலேயே சொன்னேனே. ஆமாங்க, அவ காலையிலேயே சொல்லிட்டா. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அவ போறபடி போகட்டும், இவளுக்காக தான் நாம போறோமே. பரவாயில்ல, அப்ப நாங்க புறப்படுறோமா? சரிப்பா, குடுமா. இந்தாங்க. அப்பா மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டமா? காலேஜுக்கு போற வரைக்கும் வீட்லயே இரு. வாஷிங் மிஷின்ல இருக்கிற துணியை மறக்காம மாடியில காய போட்டுடு. உமாவுக்கு டிஃபன் எடுத்து வச்சுட்டு அப்படியே நீயும் சாப்பிட்டுடு. ராத்திரி உமா கூடவே தங்கிக்கோ. என்ன, நாங்க வர்ற வரைக்கும் நீ வீட்டுக்கு போக கூடாது. என்ன புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் சரி உமா, ஜாக்கிரதையா இருன்னு. சரி, நாங்க போயிட்டு வரோம். வரேம்மா, ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பாய்மா. அம்மா, நான் கடைக்கு போறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு அந்த இன்ஸ்டன்ட் இடியாப்பம் வாங்கிட்டு வா. சரிம்மா. என்னங்க ஷர்ட் போட்டிருக்கீங்க? ஐயோ, தப்பா போட்டானோ? பின்ன சரியா போட்டிருக்கீங்களா? இருங்க, நான் போட்டு விடுறேன். இரு. ஒரு பட்டன் கூட உங்களுக்கு சரியா போட தெரியல. இருங்க, கல்யாணம் ஆகி உங்க பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை அப்படியே பம்பரமா சுத்த வைக்கிறேன்.
ஹலோ, யார் நீங்க? ஏன் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லாம கொள்ளாம உள்ள வந்துட்டீங்க. ஏன் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. எப்ப நீங்க உள்ள வந்தீங்க? இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? சரி டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க.